guys, welcome to my channel. சாலை நிலக்ஸ் நண்பர்களே, இவங்க எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ். ஓகே, எனக்கு அடுத்த வருஷம் ஆதார் கார்டு, பேன் கார்டு எல்லாமே குடும்ப கார்டு, குடும்ப பிரிவுலாம் கொடுத்துருவாங்க. இப்போ தான் நான் கீழே அனுப்பினேன். ஓகேவா, இது வந்து ப்ராப்பராக கல்யாணம் பண்ணவங்களுக்கு வந்துட்டு தான் வந்து இது கொடுக்குறாங்க. இப்போ தான் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து அனுப்பியிருக்காரு கிறிஸ். அது வந்து இன்னொரு ஃபோன் இருந்துச்சுன்னா அவங்க கண்டிப்பாக அவங்களுக்கு காட்டுவேன். ஃபோன் இல்லை தெரியுங்களா, கிறிஸ் கொண்டு போயிட்டாரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்கல்ல வேலைக்கு போங்க அப்படின்னு. ஆதார் கார்டு அது வந்தால் மட்டும்தான் நான் வந்து வேலைக்கு போகலாம். ஓகேவா, இல்லாட்டி வேலைக்கு எங்கேயும் போக முடியாது. நீங்கள் நினைப்பீங்க என்ன அதுக்கெல்லாம் எல்லாம் வந்துருச்சா அப்படின்னு கேட்குறீங்க. அது இது வந்து 2-3 வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு முன்னே கல்யாணம் பண்ணவங்களுக்கு வந்து எல்லாமே வந்து 5 வருஷத்துக்கு அப்புறம் 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் எல்லாம் கொடுப்பாங்க. ஏன்னா நாங்கள் வந்து ப்ராப்பராக கல்யாணம் பண்ணிக்கிறோம். சட்டபூர்வமாக என்னென்ன பண்ணோம், ஒரு மிஸ்டேக் இல்லாமல் கிறிஸ் என்ன கல்யாணம் பண்ணபடியா எல்லாம் கொடுக்குறோன்னு சொல்லிட்டாங்க. விசாரணை தான் சொன்னார் எனக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சில பேர் 4 வருஷம், சில பேர் 3 வருஷம் அப்படின்லாம் இருப்பாங்க. எனக்கு வந்து இது அடுத்த வருஷம் ஒரு விசா போட்டேன் அப்படின்னா அடுத்த வருஷம் டிசம்பருக்குள்ளே எனக்கு வந்து கிடைச்சிரும் அப்படின்னு சொன்னார். ஓகேவா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நான் வந்து எனக்கும் ஆசையாக இருந்துச்சு. எனக்கு ஒரு ஆதார் கார்டு. நான் மட்டும் இந்தியாவில் இருக்கேன். எனக்கு கிறிஸ் ஆதார் கார்டை வச்சுருக்கும் போது அதெல்லாம் பார்க்க ஒரு மாதிரியாக இருக்கும். என்னடா வச்சிருக்காரு, எனக்கு அப்படி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருப்பேனா. எனக்கே வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க. அதை விட குடும்ப கார்டு வந்து குடும்ப பதிவு வெட்டணும். இன்னைக்கு குழந்தை எல்லாம் பிறந்துச்சு அப்படின்னா இதுக்கெல்லாம் பண்ணணும்ல. அதனால நிறைய ப்ராசஸ் இருக்குதுங்க. நான் உண்மையை சொல்ல போனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. ஓகேவா, இது சில பேருக்கு வந்து கிடைக்காது. நிறைய பேர் இங்கே வந்து இலங்கை போன கல்யாணம் பண்ணி வந்து நிறைய பேருக்கு ஒன் இயர் விசா எடுத்து வந்து அதை என்ன பண்ணணும் இது பண்ணணும்னு தெரியாமல் நிறைய பேர் கஷ்டப்பட்டு அதை கேன்சல் ஆகி நிறைய பேர் போய் திரும்ப விசா எடுத்துகிட்டு வந்து நிறைய பேர் கஷ்டப்பட்டுருக்காங்க. ஆனால் வந்து அப்படி கிடையாது. ஏன்னா நான் எங்களுக்கு வந்து கடவுள் துணை இருக்குதுன்னு தான் உண்மையை சொல்லணும். இங்கே வந்தோன்னே எனக்கு நான் இங்கே கடைசி இலங்கைக்கு வரும்போது நான் 1 இயர் விசா எடுத்து தான் வந்தேன். அந்த 1 இயர் விசாலாம் 6 மாதத்துக்கு முன்னுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கணும். நான் 6 மாதத்துக்கு முன்னுக்கு நாங்கள் வந்து 3 மாதம் ஆயிடுச்சு. அப்படியே என்னுடைய ஃப்ரெண்டு இந்தியாவில் ஒரு பொண்ணு இருக்குது இலங்கையில். அப்போ அந்த பொண்ணு தான் அக்கா எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டீங்களா, ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்களா, இங்கே வந்ததுக்கு ஆதார் ரெஜிஸ்டர் பண்ணிங்களான்னு கேட்டுச்சு. என்னம்மா அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் வந்து உங்களோட பாஸ்போர்ட்டில் பாருங்கம்மா அப்படின்னு ஒன்று சொன்னிச்சு. பார்த்தா என்னது 6 மாதம் முன்னுக்கு பண்ணணும், இல்லாட்டி திரும்ப நாங்கள் இலங்கைக்கு போக வேண்டி வந்துடும். கடவுள் மாதிரி புரியுதா, அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ காசு பிடிச்சி இலங்கைக்கு வந்தோம். 1 இயர் விசாலாம் எடுத்துகிட்டு வந்தோம். மறுபடியும் போனால் அங்கே உள்ளவங்க கார் எடுத்து போவாங்க, எங்கள் காசில் ஒழிச்சு ஃபைன் கட்டணும். நான் வந்து 6 மாதத்துக்கு முன்னுக்கு 1 இயர் விசா எடுத்து எக்ஸ்டெண்ட் பண்ணாட்டி ஒரு ஆளுக்கு வந்து 20,000 10,000 அப்படி ஃபைன் காசு கட்டணும். நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. இந்தியா போன கல்யாணம் பண்ணோன்னா ப்ராப்பராக கல்யாணம் பண்ணுங்கள். கிறிஸ் வந்து எந்த ஒரு கேஸும் இல்லை, எந்த ஒரு இதுவும் இல்லாதபடியாக எல்லா ஆதாரம் பக்காவாக இருந்துச்சு. நேரத்துக்கு எங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணி விட்டுட்டாங்க. ஏன்னா வந்து சில பேருக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து எதுவும் வந்து கொடுக்க மாட்டாங்க. பர்த் சர்டிஃபிகேட் அட்டாச் வந்து சில பேருக்கு அதில் கூட பர்த் சர்டிஃபிகேட்டில் ஏதாவது தப்பு அப்பா பேர் தெரியாமல் இருந்தால் கூட நிறைய பிரச்சனை வரும். சில பேருக்கு வந்து பர்த் சர்டிஃபிகேட் இல்லாட்டி அது ஒரு பிரச்சனை வரும். ஆனால் எனக்கு கிறிஸுக்கு எல்லாம் ப்ராப்பராக இருந்தபடியாக கல்யாணம் முடிஞ்சு இங்கே வந்தாச்சு. அது வேறு எங்கேயும் எனக்கு எல்லாமே கிடைக்க போகுது. இனி வந்து எனக்கு ரெண்டு பாஸ்போர்ட் கொடுத்தாங்க அப்படின்னா நான் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் போய் வரலாம். நான் தான் கிறிஸ்ட கேட்டேன், கிறிஸ் நம்மளுக்கு சப்போஸ் குழந்தை பிறந்தா கூட அங்கே பிறந்தா என்ன பண்ணுறது, இங்கே பிறந்தா என்ன பண்ணுன்னு கேட்கும்போது எங்கே பிறந்தாலும் பாஸ்போர்ட் கொடுத்துருவாங்க. உனக்கும் பாஸ்போர்ட் கொடுத்துருவாங்க, எனக்கும் பாஸ்போர்ட் 3 பேருக்கு பாருங்கள், எனக்கு கிறிஸுக்கு பிள்ளைகளுக்கு கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிச்சு. ஓகே கிறிஸ் வந்து கேட்டோன்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா வந்து நான் நினச்சி கூட பார்க்கலங்க இப்படியெல்லாம் வரணும். நான் நினச்சோம் வந்து வீட்டெல்லாம் விசாரித்து பார்த்து நிறைய இது பண்ணுவாங்க அப்படின்னு தான் நினச்சோம். ஆனால் வந்து என்ன இப்போ ஒன்லையில் தான், இப்போ எல்லாமே ஒன்லையில் தாங்க. இப்போ யார் நேராக வீட்டை போய் பார்த்து விசாரிச்சுட்டு பண்ணுறேன், எல்லாமே இப்போ ஒன்லையில் தான் பக்காவாக பண்ணுறாங்க. ஓகேவா, அப்படி நான் வந்து இலங்கை பொண்ணை கல்யாணம் பண்ணணும், இந்திய மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து ப்ராப்பராக சட்ட ரீதியாக கல்யாணம் பண்ணி திருட்டு கல்யாணம் பண்ணிட்டு நான் தாலி கட்டிட்டேன், அதனால் நான் வந்து இங்கே வந்து வாழலாமா, நான் இந்தியாவில் கல்யாணம் பண்ணிட்டேன், எப்படி நான் வந்து 1 இயர் விசா எடுக்கிறது, எப்படி நான் இலங்கைக்கு போகிறது எல்லாம் கேட்குறீங்க. எனக்கு அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், நீங்கள் எங்கே ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாலும் சட்ட ரீதியாக ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எல்லாமே செல்லுபடியாக. நீங்கள் சட்ட ரீதியாக பண்ணாமல்
ஏதாவது எடுக்க முடியும். சில பேர் கேட்குறீங்க இன்ஸ்டாகிராமில் வந்து, அக்கா நான் தாலி கட்டியிருக்கேன்க்கா, நான் பொண்ணை கூப்பிட்டு வரட்டுமா இந்தியாவில், எதுவும் பிரச்சனை வராதுல, ஒன்று விசா கொடுப்பாங்களா, தாலி கட்டினேன் ஒன்று விசா கொடுப்பாங்க, ரேஸ் வந்து இப்போ பண்ணலை, இந்தியாவில் பண்ண போகிற மாதிரி இருக்குது, இலங்கையில் ஒன்று விசா கொடுப்பாங்களா அப்படின்லாம் கேட்குறீங்க. ஏங்க கொஞ்சம் படித்த மூளையோட பேசுங்க. நம்ம வந்து இலங்கைக்கு போகிறனாலும் சரி இந்தியாவுக்கு வரனாலும் சரி ஒருத்தவங்ககிட்ட என்னது பக்காவாக எவிடன்ஸ், ப்ராப்பராக எவிடன்ஸ் இருந்தால் மட்டும்தான் விசாவும் எடுக்க முடியும், பாஸ்போர்ட் எடுக்க முடியும், எல்லாம் எடுக்க முடியும். நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க, உங்களோட ஊருக்குள்ளேயே உங்களுக்கு 58 கேள்வி அது இருக்கா இது இருக்கான்னு கேட்குறவங்க, நீங்கள் நோடு விட்டு நோடுக்குள்ளேயே என்ன பண்ணியிருக்கீங்களா, இதில் வந்து உங்களுக்கு அது இது கேட்க மாட்டாங்கன்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதெல்லாம் கிடையாதுங்க. ஓகேவா? சட்ட ரீதியாக என்ன வச்சுருக்கீங்களோ எல்லாம் கல்யாணம் பண்ணி இதை வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஒன்று பிழைச்சா கூட உங்களுக்கு எதுவுமே கொடுக்க மாட்டாங்க விசா. ஓகேவா? இப்போ வந்து இப்போ சில பேர், நிறைய பேர், நான் நினச்சேன் கம்மியான பேர் தான் வந்து நிறைய பேர் வந்து இலங்கை பொண்ணு தான் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க. இலங்கையில் இருக்கிற, ஆமாம், இலங்கை பொண்ணு தான் நிறைய பேர் இந்தியாவில் இருக்காங்க கல்யாணம் பண்ணியிருக்கீங்க. எனக்கு சந்தோஷம், என்னன்னு சொல்லணுது இல்லை. அப்படி ஆமாம், 1-2 பேர் தான் ஃபாரினில் கல்யாணம் பண்ணி, ஒரு சில பேர் வந்து இந்தியாவில் தான் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க. ஆனால் வந்து இந்தியாவில் கல்யாணம் பண்ணவங்களும் சொல்கிறேன். ஏன்னா நம்ம நாடு வந்து இங்கே உள்ளவங்க வந்து ஒரு மாதிரி தான் பார்க்குறாங்க. ஏன்னா தெரியும், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதனால தான் சொல்கிறேன், எல்லா சட்டத்தையும் வச்சுக்கோங்க. எனக்கு இன்னைக்கு கிடைச்சிரும், டபுள் சிட்டிசன் கிடைக்கும். எனக்கு வந்து விசா எனக்கு போட தேவையில்லை, எனக்கு வந்து டிக்கெட் மட்டும்தான் போட்டு போகணும். இனி வந்து நான் அங்கே வந்து இலங்கையில் வந்து எனக்கு எல்லாமே கொடுத்துட்டாங்க அப்படின்னா இலங்கையில் நான் தாராளமாக ஜாலியாக இருக்கலாம். பயந்து இருக்கும்னு வச்சுலாம் அவசியம்லாம் கிடையாது. அடுத்த வருஷம் அடுத்த டிசம்பருக்குள்ளே எனக்கு வந்து எல்லாம் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் நினச்சேன் 3 வருஷம் ஆகும் அப்படின்னு கேட்டேன். இப்போ தானே வந்தேன், அடுத்த மாதம் 3ஆம் வருஷம் தான் கொடுப்பாங்கன்னு பார்த்தேன். அப்படி இல்லை, எனக்கு வந்து அடுத்த வருஷத்துக்குள்ளே கொடுத்துருவாங்க. நான் ஒழுங்காக இருக்கணும், இங்கே இருந்தால் மட்டும், அதுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் அந்த ஆதார் கார்டுலாம் அடுத்த வருஷத்துக்குள்ளே வந்துடும். ஓகேவா? இப்போ தான் வந்து எனக்கு அனுப்பினார், அந்த அண்ணன் அனுப்பினார்னு எனக்கு அனுப்பிடிச்சிக்கிறது பார்த்தேன். டிசம்பருக்குள்ளே எனக்கு கிடைச்சிரும். நீங்கள் இலங்கைக்கு போகிறோம் அப்படின்னா எனக்கு சொல்லுங்கள், நான் வந்து அது 2 நாள், நீங்கள் போகிற 2 நாள் வந்து தள்ளி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இலங்கைக்கு வந்து நான் இதுக்காகவே போகிறணும் போக மாட்டேன்னு நான் யோசித்து முடிவு எடுக்கணும். ஓகேவா? நேரத்துக்கு எனக்கு ஆதார் கார்டு பேன் கார்டு வேணும். நான் ஒரு ஜொப்பில் சேரணுன்னு அப்படின்னா, இல்லை எனக்கு ஆசைப்பட்டது வந்து அரிசி, இந்த ரேஷன் அரிசிலாம் வாங்கணும் அப்படின்னா எனக்கு வேணும்ல, அதெல்லாம் எப்படிங்க என்ன பண்ண சொல்கிறீங்க? ஓகேவா? எனக்கண்ட ஒன்று வேணும், கிறுசுக்கு இருக்குல்ல, அதெல்லாம் கொடுத்துருவாங்க. ஆனால் எங்கள் பிள்ளை பிறந்துச்சு அப்படின்னா உடனே, இப்போ கூட பிறந்தா கூட அதுவும் சீக்கிரம் கொடுத்துருவாங்க. புரியுதா? இப்போ பிறந்தால் கூட ஒரு சீக்கிரம் கொடுத்துருவாங்க, ஆனால் பிறக்கல, அதனால் கொஞ்சம் லேட் ஆகும். அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ப்ராப்பராக கல்யாணம் பண்ண ப்ராப்பராக எவிடன்ஸ் வச்சுக்கோங்க. ப்ராப்பராக பர்த் சர்டிஃபிகேட் இருக்குது. பர்த் சர்டிஃபிகேட் வந்து ஃபாரின் மினிஸ்டர், உங்கள் நாட்டில் ஃபாரின் மினிஸ்டர் சைன் வாங்கிக்கோங்க. இலங்கையில் தான் வாங்கணும், இந்தியாவில் எனக்கு தெரியல, இலங்கையில் அப்படி சொல்கிறாங்க. வாங்கிட்டு இங்கே வாங்க. ஓகேவா? எல்லாம் இங்கே வந்து தான் கேட்பாங்க, இங்கே உள்ள ஃபாரின் மினிஸ்டர் கேட்பாங்க, இங்கே உள்ள இந்தியன் எம்பசியில் கேட்பாங்க. அதுக்கு தான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ப்ராப்பராக கல்யாணம் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே, அடுத்த நெக்ஸ்ட் விழாவில் உங்களை சந்திக்கிறேன். டாட்டா பாய். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, பாய்.